வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நீங்க கேட்டா வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போறோம். இந்த சட்னி எல்லா டிஃபனுக்கும் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வேர்க்கடலையில புரோட்டீன் அதிகமா இருக்கும், அப்படிங்கறனால உடம்புக்கும் நல்லது. இந்த சட்னியை அரைச்சோன்னா நல்லா காணவும் செய்யும். ஒருவேளை 4 பேர் கெஸ்டே நம்ம வீட்டுக்கு வந்தா கூட இந்த சட்னியை அரைச்சிங்கன்னா தாராளமா இருக்கும். இந்த சட்னிய கொஞ்சம் கொரப்பா தண்ணி கம்மியா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃபைன் பேஸ்டாவும் தண்ணியாவும் அரைச்சிட்டோம் அப்படின்னா டிஃபனுக்கும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பொரியட்டும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்ததுனால ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டேன். பவுடர் பெருங்காயம் அப்படின்னா கடைசியா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். லோ ஃப்ளேம்ல இந்த பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு பாருங்க லேசா செவந்து வர ஆரம்பிச்சாச்சு. 5 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து மிளகாயும் நல்லா வறுபடணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். பாருங்க பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா செவந்தாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியாச்சு. இதுல 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலையா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த சட்னியில சேர்த்துருவோம். இப்ப சட்னியோட கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு. நம்ம சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் ஒரு காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்ப இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். எல்லா டிஃபனுக்கும் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய வேர்க்கடலை சட்னி சர்விங்க்கு ரெடி. வேர்க்கடலை சட்னி பெர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு டிஃபன் தோசை பண்ணிருக்கேன். தோசையோட இந்த சட்னியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எல்லா டிஃபனுக்குமே அருமையா இருக்கும். உண்மையிலே சூப்பரா இருக்கு. நம்ம இதுல வறுத்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த வாசனையும் இந்த வறுத்த வேர்க்கடலை வாசனையும் இந்த சட்னில ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு தோசைக்காக இந்த சட்னியை அரைச்சதுனால கொஞ்சம் ஃபைனாவும் கொஞ்சம் தண்ணியாவும் அரைச்சிருக்கேன். பிடிக்கும்னா 2 பல்லு பூண்டு கூட நம்ம இதுல சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல வாசனையா இருக்கும். நம்ம இதுல தேங்காய் சேர்க்காததுனால லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போனாலும் நல்லா இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய இந்த டேஸ்டியான வேர்க்கடலை சட்னியை இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.